ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் கெஸ்ட் தி பிரெயின் ராட் சேலஞ்சராக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோங்க. இந்த சேலஞ்சர் ரூல்ஸ் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது டோட்டலாக 2 பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணணும். நம்ம ஒரு பிரெயின் ராட்டை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போனண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் ராட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆப்போனண்ட் சூஸ் பண்ண பிரெயின் ராட்டை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுவாங்க. இன்கேஸ் நம்ம சூஸ் பண்ண பிரெயின் ராட்டை ஆப்போனண்ட் கெஸ் பண்ணிட்டானா நம்ம பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுவோம். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. நம்ம கூட இந்த ஒரு சேலஞ்சில் பங்கேற்றுக்கிறதுக்கு சின்சான் பாய்ப்புலேயே பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஓகே, இந்த இடத்துல ஏகப்பட்ட பிரெயின் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. 30 செகண்டுக்குள்ளே என்ன ஒன்று சூஸ் பண்ணுமா? எதை சூஸ் பண்ணுறது? ஸ்வாக் சோடா சில்லியே பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஏய், இப்போ நான் நீ சூஸ் பண்ண பிரெயின் ராட்டை கண்டுபிடிச்சு உன்னை எப்படி பிளாஸ்ட் பண்ற மட்டும் பாடுறா. ஓ அப்படியா, பார்க்கலாம்டா பார்க்கலாம். ஓகே, நமக்கு என்ன க்ளூ கிடச்சிருக்குன்னா பிளாக் கலர் ஷூ. இங்கே ஏகப்பட்ட பிரெயின் ராட் பிளாக் கலர் ஷூ வந்து போட்டிருக்கு. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? சரி, ஏதோ ஒன்று இது பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். இவனை கருப்பு கலர் தான் போட்டிருக்கான் இல்லையா, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண பிரெயின் ராட்டோட ஃபோட்டோ வந்து இந்த பிக்சர் பசில் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே ரிவீல் ஆகுங்க. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெஸ் பண்ணணும். இன்கேஸ் அந்த ரிவீல் ஆகிறத நம்ம மறைக்கணும்னா அதுக்கு நம்ம ரோபெக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கலாம். ஏன் சின்சான் இப்போ என்ன பிரெயின் ராட்டை கெஸ் பண்ணியிருப்பால, அதையே நம்ம ஒரு 19 ரோபெக்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம ரிவீல் பண்ணிடலாம். ஆனால் ரோபெக்ஸ் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஓகே, நமக்கு அந்த சில்லின்றதுனால 2 ரெட் கலர் வந்துருச்சு. கரெக்டாக கெஸ் பண்ணுருவானோ? இதில் வாழைப்பழத்தை சூஸ் பண்ணியிருக்கான். அடா பாவி, சிவப்புன்னு பார்த்தோன்னே சில்லி கூட தெரியலையாடா உனக்கு. ஸோ ஷூ வந்திருக்கு. பல்லு. இந்த பல்லு வச்ச மாதிரி பிரெயின் ராட்ஸ் கம்மியாக தாங்க இருக்கு. ட்ரோல் ஃபேஸா? இவன் தான் நினைக்கிறேன். என்ன சின்சான் கரெக்டா? ஜோலி முடிஞ்சது. வெற்றி வெற்றி. சின்சானை பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டோங்க. பிளாஸ்ட். திருப்பி வாடா, நான் உன்னை பிளாஸ்ட் பண்ணி தீருவேன். வா 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 பார்த்தலாம் நீயா நானான்ட்டு. ஓகே, இந்த வாட்டி நம்ம என்ன பிரெயின் ராட்டை சூஸ் பண்ணலாம்? திருப்பி சில்லியை சூஸ் பண்ணலாமா? வேணாம் கரெக்டாக பைப்பில் கண்டுபிடிச்சிருவான். அதனால் இந்த வாட்டி இந்த கலந்த கலவையாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சூஸ் பண்ணி விட்ருவோம். அவன் என்னத்தை சூஸ் பண்ணான்னு தெரியலையே. ஓகே, ரெட் கலரு. அவனாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது, வாய்ப்பே இல்லைங்க. பாருங்கள், எடுத்தோடனே தப்பாக தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான். நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கானு ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மளுக்கு ஒரு லைக்கே, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோ கொஞ்சம் ஐப்போம் பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருங்கப்பா. என்னடா இது, சைக்கிளில் போகிற பிரெயின் ராட்லாம் சூஸ் பண்ணி கிடக்குறாட்டே. யாரா இவன்? நம்ம கலந்த கலவையாக போட்டு விடவே பாவங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னடா இது ப்ளூ கலரில் வந்துக்கினே இருக்காது பாட்டுக்குன்னு, என்னவா இருக்குன்னு தெரியலையே. இங்கே வேறு ஏகப்பட்ட பிரெயின் ராட்ஸ் இருக்குது. ஸ்கிபிடி டாய்லெட்டா இந்த ஆடா? சரி, நம்ம சூஸ் பண்ண பிரெயின் ராட்டே பார்த்து சூஸ் பண்ணிவிடுவோம். டே, நான் அதை தான்டா சூஸ் பண்ணேன். அதை சூஸ் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுவேன். ஆனால் நம்ம சொன்னாலும் வந்து நம்ப போகிறதில்ல. ஓ, இப்போவும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமான க்ளூ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்கே. அப்படி தான் தப்பாக சூஸ் பண்ணு. எனக்கு என்னமோ இந்த சின்சானுக்கு வர க்ளூஸ் எல்லாம் வச்சு பார்க்க போது அந்த இடத்துல சிக்மா பாயின்னு ஒரு பிரெயின் ராட்டை நான் பார்த்தேன். அதாவது இந்த பென்குயின் மாதிரி இவனா இருப்பானோ, ஏன்னா இப்போ வந்திருக்கிறது கருப்பு கலரு. சின்சான், இவனை தானே சூஸ் பண்ண நீ? கண்டுபிடிச்ச? என்னது கண்டுபிடிச்சிட்டா? அப்போ காலியா? ஃப்ளூக்கில் தான் கடிச்சேன், அதுக்கு அவன் காலி ஆயிட்டான். ஐயோ என்ன இது வாட்டர் சேரு? ஓ, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதா? நம்மக்கிட்ட காசு இல்லைங்க. நம்ம ஜெயிச்ச காசு வச்சு வாங்குற மாதிரி கடை இருக்குமே, அதோ இருக்குங்க. ஓ, லக்கி பிளாக்காக தான் நம்ம வந்து வாங்கணும் போல இருக்கு. இது என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காடுறோம் பார்த்தீங்களா சேரு, அந்த சேருக்கு டிசைனுங்க. நம்ம வேணா ரோப்ளெக்ஸ் கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை லக்கி பிளாக் வாங்கியே பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கமான் ரேரான ஐட்டம். என்ன நல்ல ஒரு சூப்பர் சேரை தாங்களா. வாவ், நமக்கு எடுத்தோடனே தங்க சேர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட வின்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா 2, நம்ம மொத்தமாக 2 ட்ராஃபி பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கோம். என்னோட எய்ம் என்னன்னா ஒரு 5 கப்பு வின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்கிறது தான். 2 தடவை சின்சானை தோக்கடிச்சிட்டோம். எத்தனை வாட்டிங்க அவனே தோக்கடிக்கிறது? எப்படி திருப்பி போனால் நம்ம ஜெயிக்க போகிறோம். அதனால இந்த வாட்டி என்ன பண்ணலாம், டார்கெட்டை மாற்றலாம். மறுபடியும் என் கூட போட்டிக்கு வாடா. டேய், தோத்து போகிறதுக்கு ஏன்டா கத்தின்னு கிடக்குறா? எப்படியோ நான் தான் ஜெயிக்க போகிறேன். நான் இந்த வாட்டி ஒரு புது ஆப்போனண்ட்டை வந்து செக் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த சைடு நான் வரலையே. இங்கே ஏதோ ஏலியன் மாட்டையை பார்த்தீங்கன்னா உட்காந்து கிடக்குறான். வணக்கம்டா தம்பி, என்ன ஆரம்பிக்கலாமா? இந்த வாட்டி என்ன பிரெயின் ராட்டை சூஸ் பண்ணுறது? இங்கி பிங்கி போங்கி ஃபாடர் ஆட டாங்கி இங்கி டைஸ். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பா. ஹேய், என்னடா இது குட்டியாக இருக்கு? அடா பாவீங்களா, என்னோட தம்மா துண்டு வச்சுருக்கீங்க. இவனை பார்த்தீங்களா ரோப்ளெக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க இந்த ஏலியன் மண்டை. அதாவது அந்த பசில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து ரிவீல் ஆகாது, பாதி தான் ரிவீல் ஆகும். எனக்கு என்னமோ இவன் ரோப்ளெக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி கூட நம்ம என்ன பிரெயின் ராட்டை கெஸ் பண்ண கண்டுபிடிச்சிருவோம் போல இருக்குங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி, நம்ம திறமையை நம்பியே பார்த்தீங்கன்னா தோக்கடிப்போம். என்னத்தை சூஸ் பண்ணியிருப்பான்னு தெரியலையாம, ஒரே குழப்பமாக இருக்கு. எடுத்தாமே, இவனை தானே நீ வந்து சூஸ் பண்ண இல்லையா? சரி, சிரிச்சுக்கோ.
ரோப்ளாக்ஸை ஸ்பெண்ட் பண்ணியா ஏமாத்து வேலை பார்க்குற? என்றைக்குமே நேர்வழி தான் ஜெயிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் இந்தமாரி குறுக்கொலியில் போகிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கெஸ் பண்ணாத நான் ரொம்ப நேரம் யோசிச்சு கிடக்குறா. தப்பாக பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டாங்க. இவனை கண்டிப்பாக பிளாஸ்ட் பண்ணி தீரணும். ரோப்ளாக்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுற ரோப்ளாக்ஸு இருக்குடா உனக்கு இன்னைக்கு. என்ன இது எல்லாமே ப்ளூவாக இருக்குது. எனக்கு சீரியஸாக ஐடியா இல்லை. நம்மளோட பசிலை பார்க்க போது கூட அவனாலே பற்றி கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது. எனக்கு அதுதான் புரியல. அந்த இடத்துல எல்லாமே நல்லா பெருசாக இருந்தது. இந்த இடத்துல ஏன்டா இவ்வளோ குட்டியாக கொடுக்குறீங்க? திருப்பி பார்த்து தப்பாக கெஸ் பண்ணியிருக்கான். இந்த வாட்டி என்ன கமான் என்ன ரிவீல் பண்ணுங்க. மஞ்சள் காம்பினேஷன் ப்ளூவா? ஒருவேளை இங்கே இதுவாக இருக்குமோ? இந்த தம்பி இதனால நீ சூஸ் பண்ண என்ன மூஞ்சி மாறுது? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சார்? ஓ கரெக்டா பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. இட்ஸ் மீ ப்ரோ பிளேயர் யூ நோ. ஏய் சிஞ்சானே அங்கே பாடுறான். அவனையே நான் காலி பண்ணிட்டேன். அப்போ நன்ட்டா ஆலே இல்லை சோலோ ஆகிட்டேன். நான் முன்ன போல இப்போ இல்லை ரொம்ப மாறிட்டேன். ஓ தம்பி ரீமேட்சுக்கு வராமல் போல இருக்கே. சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். காசா பணமா? என்னப்பா தம்பி மறுபடியும் மேட்சுக்கு வரியா? இந்த வாட்டி ஸ்கிபிடி டாய்லெட்டை சூஸ் பண்ணலாமா? எதை சூஸ் பண்ணுறது? இங்கே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. மண்ணின் மீது மனிதன் காசை, மனிதன் மீது மண்ணு காசை, மந்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன். இவனை பார்த்தீங்களா மறுபடியும் வந்து அந்த ஹைட் பண்ணுறத வந்து வாங்கி வச்சிருக்கோம் ரோப்ளக்ஸை யூஸ் பண்ணி. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இவனை தூக்கடிச்சு காட்டுவோம். அப்போ தான் இவனுக்கு புத்தி வரும். ஆனால் இவன் ரிவீல் பண்ணாமல் இருக்கணுமே. 19 ரோப்ளக்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பிரெயின் ட்ராட் சூஸ் பண்ணி ரிவீல் பண்ணிவிடுவாங்க. அதான் பயமாக இருக்கே. ரிவீல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க ரிவீல் பண்ணிட்டான். சே ஏமாதி ஜெயிச்சிட்டான். நம்மள நேர்மையாக வந்து நான் வந்து ஜெயிச்சிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது ஏமாதி தோக்கடிச்சிட்டானே. காலியானியா டேய் அவன் ரோப்ளக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஏமாத்தி ஜெயிச்சான்டா. நேர்மையா ஜெயிக்கலடா. எப்படி பார்த்தாலும் ஏமாந்ததா. என்னடா இங்க இருந்து ஒரு பாய்ப்புலியே காணோம். இந்த சின்சான் ஓடி போயிட்டான் போல இருக்கே. அந்த ரோப்ளக்ஸ் ஸ்பெண்ட் பண்ண பீஸும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கான். ஆஹா என்னடா நடக்குதுங்க. சரி நமக்கு வேற என்ன ஆப்போனன்ட் வேணும். தம்பே நீ விளையாட வரியா? என்னடா வரமாட்டேன்ற. ஏமா நீ வரியா? இன்னும் இந்த பொண்ணு நம்மளை பார்த்து ஓடி போகுது. ஏய் யாராவது வாங்கடா. ஏன்டா இப்படி என்ன சோடா விட்டுட்டு இருக்கீங்க? இங்கே ஒரு சோடா புட்டி போட்ட பொண்ணு வருது. கமான் இப்படி வாங்க. வந்துருச்சுங்க. அடி வாங்கறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுங்க. இப்போ இதில் எதை சூஸ் பண்ணுறது? ஆல்ரெடி நம்மக்கிட்ட 3 கப்பு இருக்குது. இன்னும் 2 கப்பு வாங்கிட்டோன்னா அழகாக வீடியோ பற்றி என் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே நான் ரெடி. இந்த போர்டு பாருங்க எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. அங்கேயும் கொடுத்தானுங்களே தமத்துண்டு ஊத்து பார்க்க வேண்டியதாக இருந்துங்க. நினச்சேன் நீ அதை தான் சூஸ் பண்ணுவேன்ட்டு. அடுத்து கமான் உன் சைடு என்ன க்ளூ கொடுங்கடா. என்னது இது? பச்சை கலரில் ஏகப்பட்டது இருக்கே. இதில் எதை நான் சூஸ் பண்ணுறது? ஏகப்பட்ட பச்சை கலர் கால் இருக்கு. இதுவா சூஸ் பண்ண? இல்லை இதை பற்றி நான் சூஸ் பண்ணணும்னா 2-3 பீஸ் உண்டு ரிவீல் ஆகட்டும். அது என்ன கேரக்டரை கண்டுபிடிச்சி உன்னை பிளாஸ்ட் பண்ணி என்னோட ட்ராஃபியை நான் 4 மாற்றம் பேர். நீங்கள் ஒன்றுமே வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை எனக்கு புரியல. நமக்கு அங்கே வரத்தே ப்ளூ ரெட்டு இந்த அம்மா ஏன் சம்மந்தமே இல்லாமல் அந்த பர்பிள் கலர் இருக்கிறதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணுது. இந்த வாட்டியை பற்றி கெஸ் பண்ண முடியல. நம்மளால டஃப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வாட்டி அதாலே கெஸ் பண்ண முடியாது. கமான் இன்னும் 2 இல்லை ஒரே ஒரு பீஸ் ஒன்று ரிவீல் பண்ணுங்க. அது என்ன நான் வந்து கெஸ் பண்ணிடுறேன். கமான் என்ன ஒன்று நச்சின்னு. இந்த கண்ணை வச்சு கண்டுபிடிச்சலாமே. எங்கேயோ பார்த்துங்க அந்த கண்ணை. இப்போதான் இன்னும் கீழே நமக்கு பச்சை கலர் இருக்கிறது தான் வேணும். அதுவா இருக்குமா? சரி நாய்க்குட்டியே பார்த்தீங்கன்னா கொடுப்போம். இன்கேஸ் இது இல்லைனா கரெக்டா நான் இலுமினாட்டி நினைச்சேங்க. கடைசியில் பார்த்தா நாய்க்குட்டியே தான் பற்றி கெஸ் பண்ணியிருக்கா. போடு இட்ஸ் மீ ப்ரோ பிளேயர் யூ நோ. இன்னும் ஒரே ஒரு கப்பு தான் வேணும். யாரா வாங்கடா. தம்பி அப்பயே போட்டிக்கு வந்தல. இப்போ வா எங்கே வர? அவ்வளோதான் குள்ள பார்த்தீங்கன்னா பூந்தாச்சு. யாரா அவன் சிரிச்சவா ஏன் இப்படி இருக்கா? இப்போ இதில் எந்த பிரிண்டரை சூஸ் பண்ணுறது? கிராபு கேப்பச்சினோ முதல்ல இவனே பற்றி சூஸ் பண்ணாலும் அது கெஸ் பண்ண ஈஸியாக இருக்குமே. பார்க்கலாம் அவன் என்ன பிரிண்டராட்டை வந்து சூஸ் பண்ணுறான்ட்டு. எடுத்தோடனே பாருங்க அவனுக்கு ஈஸியான க்ளூ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. டேய் ஈஸிடா. ஆனால் தயவு செஞ்சு நீ கெஸ் பண்ணுறாத. நீ கெஸ் பண்ண காலி ஆயிடுவேன். எவ்வளோ நல்ல வேலை தப்பாக சூஸ் பண்ணிட்டான். ஆனால் இந்த ரோஸ் கலரில் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இது பார்க்க போதே எனக்கு தெரியுதுங்க. இது தானே தம்பி நீ வந்து இவனை தானே சூஸ் பண்ண கரெக்டா? ஏன்னா எனக்கு என்னமோ அவன் தான் தோணுது. கரெக்டுங்க. சோழி முடிஞ்சுது.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கப்பை வந்து 5 ஆக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல போயிட்டு வேறனா சேர் வாங்க முடியுமா பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இந்த கடைக்கு போயிட்டு இன்னொரு லக்கி பிளாக்கை பார்த்தீங்கன்னா வாங்குவோம். இருக்கிறதுலே காஸ்ட்லியான லக்கி பிளாக்னா இதுதான். இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தலாம் 800 ரூபாய் வாங்கியாச்சு. ஓகே, இந்த லக்கி பிளாக்கை பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி விட்ருவோம். டேய் 800 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன்னா ரேராக தாங்க. என்னடா இது பிளாஸ்டிக் சேர் வரும்போது என்னடா பிளாஸ்டிக் சேர் போய் கொடுத்துருக்கீங்க? ஆனா போங்களா, இதுதான் 800 ரூபாய் செலவு பண்ணுனா. வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்சி சேனலில் போட்டிருக்கோம் வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கா அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.